இந்த யங் டேலண்ட்ஸ் கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க உங்களை கேட்க போறாங்க சில கேள்விங்க. உங்களையெல்லாம் சந்திக்கிற நான் முயற்சி எடுக்கிறேன். ஏதோ நீங்கள் வந்து சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போறீங்கன்னு சொன்னார். கேள்விகளை கேளுங்க, முடிவு வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன், கேட்கலாம். உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யார் சார்? பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர்? சின்ன வயசுலையா? ஆமாம் சார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர். அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கவாஸ்கர், ஓகே, அது தொடர்ந்து டெண்டுல்கர், ஓகே, தோனி. இப்போ இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்கிறாங்க, மற்றதுலேயே வந்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. சார், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள்ல யாருடைய விளையாட்டு கேட்குறீங்க? நீங்களாம் தமிழ்நாட்டு வீரர்கள் தான். இல்லை குறிப்பிட்டு நான் சொன்னால் மற்றவங்களுக்கு கோபம் வந்துடும், மனசை கஷ்டமாகலாம். இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. எல்லாருடைய விளையாட்டும் பிடிக்கும். தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் சிறப்பு விளையாடி இந்த நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசையும் தான். நீங்கள் விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஹாக்கி ஸ்கூலில் படிக்கும் போது ஹாக்கியில் ஒரு டீமில் இருந்தேன் நான். எம்சிசி ஸ்கூலில், மெட்ராஸ் கிருஷ்ண காலேஜ் ஸ்கூலில், சென்ட் பீச் ஸ்கூலோட மேட்ச் நடக்கும்போது அதில் விளையாண்டுருக்கேன். அதனால் ஹாக்கியும் பிடிக்கும், கிரிக்கெட்டும் பிடிக்கும். அதுதான் விரும்பி விளையாடுறது உண்டு. வணக்கம் ஐயா, என் பேர் காசிமா. நான் சென்னையில் செகண்ட் இயர் ஜஸ்டிஸ் பசீர் சையத் அஹமத் காலேஜில் படித்தேன். திருவற்றியூர். நான் வந்து 2024 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 2 நாள் தான் இருந்தது போகிறதுக்காக. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த நேரத்தில் எனக்கு கட்ட முடியல. அந்த நேரத்தில் சாம்பியன் ஃபவுண்ட் SDITயில் அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகலை. எனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்து அமெரிக்காவுக்கு போக வச்சுருந்தீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாழ்த்தலைன்னா நான் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவராக தான் இருந்திருப்பார். நாங்களும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார். ஒரு சட்டை சபையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், ஒரு காசிமா இல்லை 100 காசிமா உருவாகணுன்ட்டு. இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்கள் கிளப்பில் 13 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து என்னை வெளி உலகம் தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது சார். இந்த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போது போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். கண்ணகி நகரில் கார்த்திகா வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த ஏரியானா என்னன்ட்டே தெரியாது. இன்னைக்கு வந்து கண்ணகி நகர்னாலே கார்த்திகான்னு சொல்லிட்டு தெரிய வச்சிருக்கீங்க. இது யாருமே இல்லை அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் வந்து அடுத்த வர வேர்ல்ட் கப்லேயும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு சார்பாகவும் சென்னை சார்பாகவும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவோம் சார். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபன்னாக ஜாலியாக ஃபன் கேம்ஸில் ஏதோ ஒன்று ஜாலியாக ஹாபி மாதிரி விளையாடுறது யார் கூட சார் விளையாடுவீங்க? நான் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்களோட விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையான ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தால் 6 சிக்ஸரு, 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம், நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதேன். அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தவங்க நான் கிரிக்கெட்டில். ஆக்டர்ஸ், சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோட டீமில், எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து போலராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன். அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு. இன்னொருத்தர் சரியாக போல 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா சார். அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சிக்கு வந்தது பிறகு எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து முன்னேறிட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா துறையும், குறிப்பாக கல்வித்துறை, அந்த மாதிரி இன்றைக்கி விளையாட்டுத்துறையிலையும்
எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்குறோம். அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோட தொடர்பு கொண்டு, ஸ்டேட்டோட மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு, இன்றைக்கி வெளிநாட்டில் சார்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது ஒரு டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதனால் பழகி போச்சு. தமிழக விளையாட்டு வீரர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்